ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்கு போகிறோன்னு சொல்லி தனுஷ் சார் சொன்னார். ஸோ நிச்சயமாக கொட்டுற மழையாக இருந்தாலும் நாங்கள் வந்திருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். நமக்கும் பக்கத்தூர் தான் தஞ்சாவூர். பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டுச்சாலன்ற கிராமம். தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு, விவசாயம் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் விவசாயம் என்றைக்குமே அழியாது. நம்ம எல்லோரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங்னு வந்துட்டு தான் இருக்கோம். இப்போ நானும் ஃப்யூச்சரில் ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம ரூட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கிற படம் இட்லி கடை. அத்தாரு அதாரு அத்தாரு அதாரு, உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. அதுக்கப்புறம் லைட்டாக உதார் பண்ணுறதுக்கு இட்லி கடையில் அஸ்வின்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்குனராக நேராக அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, தெளிவு அண்ட் ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. அது நான் ரொம்ப வியந்து போனேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார். அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நான் இன்றைக்கி சொல்கிறேன். அண்ட் October 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் குடும்பமாக போய் படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இதில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. சத்யராஜ் அண்ணனாக இருக்கட்டும், ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் அண்ணா இருக்கட்டும், அகைன் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, நம்ம இளவரச அண்ணன், எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அஸ்வினை நீங்கள் திரையில் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் டைரக்ஷனில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் கூட நடித்தது இன்னும் அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம். ஜிவி அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் பாடல்கள் கேட்டீங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக்காக தான் நானும் வெயிட்டிங், ஆர்ஆரோட படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் முதல் நாள் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ திருச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். ஏன்னா டைம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்திருக்காங்க, இன்னும் நம்ம தனுஷ் பிரதர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் திருப்பி உங்களை எல்லாரையும் மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. தேங்க்யூ கைஸ். வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த ஆர்வம், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, அது தனுஷுக்கு மாத்திரம் இல்லை, அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான். ஸோ இந்த இட்லி கடையை பொறுத்த மட்டும் நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் வந்து நடுவில் 2 படம் நடித்தேன். அதில் பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து தனுஷுங்கிற ஒரு 16 வயசு இளைஞனை ஆரம்பித்து இந்த படத்தில் சொல்கிற விஷயத்தையே தான் கதையாக சொல்கிறது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு. இருங்க எல்லாரும் பேசணும். ஒரு விஷயந்தான், தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து உதாரணம் வேணுன்னா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஐட்டமே, நம்ம தான் டைரக்டர் ஐட்டமே, நம்ம தான் ப்ரொடியூசர் ஐட்டமே, இங்கிலீஷ் படமெல்லாம் நடித்தமேன்னு ஒரு தன்னிறைவு இல்லாமல் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லாரையும் தேடி வந்து எங்கள் படத்தை பற்றி உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம், அதில் நாங்கள் பயனடைகிறோம்ங்கிறது உண்மை.
அதே சமயத்தில் உங்களுக்கு எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஏழ்மையில் இருக்கிறோம், வறுமையில் இருக்குமேங்கிற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அதுக்கு மிக முன்னுதாரணமாக நிறையா விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திகிட்டே இருக்கார். ஸோ இதுலேயும் சொல்கிறேன்னா, வறுமை இருந்ததுனால தான் நம்ம உழைப்போம், தேடுவோம், பணக்காரனாவோம். அம்பானி தினம் வேலைக்கு போகிறாரு, நம்மளும் வேலைக்கு போகிறோம். அம்பானி டெய்லி ஃப்ளைட்டில் போனார்னா நம்ம சைக்கிளில் போவோம், நடந்து போவோம். உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை. அது ஒன்று தான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்காக இங்கே வந்து நின்று இங்கே நிற்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச்.